வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 28/5/2026 தமிழ்நாடு மே மாத ஓய்வூதியம் சம்பளம் கிடைக்கும் தேதி புதிய மாற்றம் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது குறித்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மே மாத சம்பளம் வழங்குவதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல் தற்போது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பு IFHRMS மென்பொருளில் செயலிழந்ததால் மாத சம்பளம் பட்டியல் பதிவேற்றம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிக்குள் சம்பள விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு 25ஆம் தேதிக்குள் கருவூலத்திற்கு அனுப்பப்படும். அதற்கு பின்பு மாத இறுதியில் ஊழியர்களுடைய வங்கிக் கணக்கில் சம்பளம் வர வைக்கப்படும். ஆனால் இந்த மாதம் 22ஆம் தேதி கடந்தும் மென்பொருள் இயங்காததால் சம்பள பட்டியல் தயாரிப்பு முடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மத்தியில் கடுமையான பதற்றம் நிலை வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 9.20 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். மேலும் 7 லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியர்கள் அரசனுடைய மாத ஓய்வூதியத்தை நம்பி வாழ்கிறார்கள். இந்த நிலையில் பக்ரீத் பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சம்பளம் சரியான நேரத்தில் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வை சமீபத்தில் அறிவித்திருந்தது. முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வுகளானது அகவிலைப்படி நிலுவைத் தொகையுடன் சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதனை வழங்குவதில் தெளிவின்மை நிலவி வருகிறது. இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக மென்பொருள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் காலாவதியான விவகாரம் கூறப்படுகிறது. அரசுடன் இருந்த ஒப்பந்தம் முடிந்துவிட்டதால் தொழில்நுட்ப பிரச்சனை சரி செய்ய நிறுவனம் தயக்கம் காட்டுவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதன் காரணமாக சம்பள பட்டியல் கருவூலத்திற்கு இன்னும் செல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தலையிட்டு தொழில்நுட்ப சிக்கலை சரி செய்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சம்பளத்தை அகவிலைப்படி நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை வலுத்துள்ளது. வரும் 31ஆம் தேதி, அதாவது மே மாதம் 31ஆம் தேதிக்குள் சம்பளம் அரசு ஊழியர்களுக்கு கிடைக்குமா, அதேபோல் ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்குமா என்ற அச்சத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.